இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிவாக்கு சிந்து இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. சிவா சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுமே அன்னபூர்ணி பேரை சொல்லி மிரட்டினாங்க. இப்போ சிவா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ட்ரெஸ் மாற்றணும், அப்புறம் தானே சாப்பிட முடியும். அதுக்கு மாற்றும் போது பார்த்தோம்னா சிந்து வந்தானே திரும்பி கண்ணை மூடிக்க சொல்கிறாங்க. அவங்க மூடிக்கிறாங்க. இடையில சிவா ட்ரெஸ் மாற்றுறாரு. அந்த நேரத்தில் சிவா திரும்பி சிந்து பார்த்து கலாட்டா பண்ணி நிறையா காமெடி கலாட்டாலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சிவா ட்ரெஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ நீ சாப்பிடலையான்னு கேட்கும்போது நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சிந்து சொல்லிடுறாங்க. இப்போ சிவா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தில் பார்த்தா சாப்பாடுலாம் காலி ஆகிட்டு இருக்கு. உடனே அதை பார்த்துட்டு நீ சாப்பிடலையாங்கும் போது நீ சாப்பிட்றத பார்த்து எனக்கு வயிறும் மனசும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா ரொம்பவுமே ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து படுத்துருக்காங்க. இப்போ சிந்து கீழே படுத்துக்கிறாங்க. சிவா கட்டில் படுத்துருக்கிறாரு. இடையில பார்த்தோம்னா குறும்புத்தனம் பண்ணி குளிருது, எலி வருது அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி நானும் உங்களோட கட்டில் படுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. முதல்ல சிவா வேணான்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தில் சரி படுத்துக்க, ஆனால் என் மேலே உன் கை படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிஷன்லாம் போட்டுறாங்க. சிவாக்கு பக்கத்தில் வந்து சிந்து படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு நிறைய குறும்புத்தனம் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஜாலியாகவும் காமெடியாகவும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து உண்மைக்கு புறம்பா, அதாவது உண்மைக்கு மாற்றமாக இருக்குது. நம்ம சிந்து பைரவி கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக தான் கதை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. என்னமோ தெரியல, யாருக்குன்னு போட்டுச்சோ தெரியல, ஒரு வாரமாக கதை ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. அது என்னன்னு புரியல. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிவா சிந்து இவங்களும் இங்கே கொடைக்கானல் வந்துட்டாங்க. அந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் வந்து சென்னைக்கு போயிருக்காரு. அந்த உழவர் சந்தை இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. இப்போ ஊரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பயங்கரமான புயல் காற்று மழை அடிக்குது. 100 ஏக்கர் கரும்பு வாழையை வந்து அறுவடை பண்ணோம் ஒரே நைட்டில். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தெரியும். விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 100 ஏக்கர் வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்கு தான். அது வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் என்ன வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது வாழை கரும்பை வந்து அறுவடை பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரே நைட்டில் ஒரே நாளில் அப்படிங்கிறது. இருந்தாலும் நமக்கு உண்மைக்கு புறம்பான இந்த கதை வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் அதில் என்ன பாசிட்டிவாக காட்டுறாங்க அப்படின்னாக்கா, சோசியல் மீடியா மூலமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. சரி இப்போ கதைக்கு வருவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைரவி அங்கே வந்திருந்தாங்க. ரவுடிங்க அதாவது அவங்கள்ட்ட கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த இடத்துக்கு சஞ்சய் வந்துடுறாரு. ஃபோன் பண்ணி தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ சஞ்சய் வந்ததுக்கப்புறம் எதுக்கு இங்கே பைரவியோட ஸ்கூட்டர் இருக்குன்னு சொல்லி அவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கத்து அன்னபூர்ணி வந்து ரொம்ப கடுமையாக கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்து ஆறுமுகமும் அதே மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, என்னவாமோ ஏதாகுமோன்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சஞ்சய் போய் அந்த ரவுடிங்கள்ட்ட இருந்து பார்த்தா பைரவியை காப்பாற்றிடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சஞ்சய் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பைரவி கேட்குறதா இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன்னு. அப்போ பார்த்தா ஃபோன் வருது. பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் காலேஜ், திருச்சி காலேஜ்னு சொல்லிட்டு எல்லா ஊரில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜ் வந்து ஃபோன் பண்ணி லொக்கேஷன் கேட்குறாங்க. அதை பைரவி ஷேர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா சஞ்சய் வந்து இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பைரவி வந்து அந்த வேலையை வந்து ரொம்ப மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.